பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் முடிவு என்று சொன்னதை கர்த்தர் ஆரம்பம் ஆக்கி தருகிறார். ஆதார வசனம் உபாகம் 1ஆம் அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்கள். நான் சுருக்கத்தை மட்டும் கொடுக்கிறேன். நீங்கள் மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உபாகம புத்தகம் முதல் 4 புத்தகங்களின் தொகுப்பு என்றும் சொல்லலாம். அல்லது யாத்திராகமத்திலிருந்து இதுவரை நடந்த காரியங்களின் தொகுப்பு. அதாவது யாத்திராகம், லேவியராகும், எண்ணாகமும் இவைகளை கர்த்தர் கூறியது, நடந்த காரியங்கள், இனிமேல் கானான் தேசம் போய் சுதந்திரத்து செய்ய வேண்டிய காரியங்கள், கடைப்பிடிக்க வேண்டியவைகள் அனைத்தையும் மோசே சொல்ல தொடங்கினார். அதுதான் உபாகம புத்தகம். அப்போது அவர்கள் இருந்த இடம் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் இந்த பிரமாணங்களை ஜனத்திலும் வைக்கிறான் மோசே. இதை கடந்து போக மோசேக்கு அனுமதி தேவன் கொடுக்கவில்லை. மோசேக்கு அந்த பகுதி தான் இறுதி எல்லை, இஸ்ரவேலருக்கு அல்ல. ஆனால் அவர்களோ வெகு நாட்களால் அங்கேயே தங்கிவிட்டார்கள். மோசேக்கு பின் யார்? நிஜமாகவே நாம் போய் சேருவோமா? இவைகள் சிந்தனையின் ஓட்டம். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயின் மூலமாக பேசுகிறார். இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், மீண்டும் துவங்குங்கள் பிரயாணத்தை. ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்த வாக்கியம், இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று. ஏன் இதை அடிக்கடி சொல்லி வருகிறார் என்றால், அவர்கள் தங்களது லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது. எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை மறந்துவிடக்கூடாது. நாமும் அப்படித்தான், நம்முடைய லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் காலம் 40 வருடங்கள் முடிந்துவிட்டது. இத்தனை வருடங்களில் புறப்பட்டவர்கள் காலேபு, யோசுவாவும் மட்டுமே இருக்கிறார்கள். மற்றவெல்லாம் வழியில் அழிந்து விட்டார்கள். இப்போ இருப்பவர்கள் மற்றவர்கள் வழியில் பிறந்து வளர்ந்தவர்கள். இங்கே தங்கி இருந்தது போதும், எழும்புங்கள், மறுபடியும் தொடங்குங்கள், அடைய வேண்டியதை அடையுங்கள். இதைத்தான் கர்த்தர் இன்று நம்மோடு ஆவியானவர் பேசுகிறார். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அவரவர்களுக்குத்தான் தெரியும். தங்கி இருந்தது போதும், சிந்தனையிலேயே கவலைப்பட்டு கொண்டே தங்கி இருந்தது போதும். நிறுத்துங்கள், எழும்புங்கள், மறுபடியும் தொடருங்கள், அடைய வேண்டியதை அடையுங்கள், நான் அடைய செய்வேன் என்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் குடும்பத்தில், ஊழியத்தில், பிசினஸில் முதுகெலும்பாக இருந்து நடத்தி வந்தவர்கள் திடீரென்று மறைந்து விட்டால் அல்லது விலகிவிட்டாலோ நமக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். முடிவு வந்துவிட்டதோ எல்லாவற்றுக்கும் என்று நினைக்க தோன்றும். இது யதார்த்தம்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறந்துவிட்டால் தான் முடிவு. அவரோ என்றென்றும் ஜீவிக்கிற தேவன். எபிரேயர் 13:8. அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவர். இதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். யார் எந்த உறவு எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு நடத்தி வந்தார்களோ நாம் கொஞ்சம் ஈஸி கோயிங்காகத்தான் இருந்தோம். அவர்களை திடீர் மறைவோ அல்லது விலகி போய்விட்டாலோ நமக்கு துக்கம், வேதனை. இனி அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு அந்த திடீர் மறைவு, அவர்கள் விலகிவிட்டது அவர் அறிவார். நமது காலங்கள் அவரது கரத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்து யார் என்பதை அவர் எப்போவோ முன்குறித்து விட்டார். மக்களே, கவலை, வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இதிலேயே தங்கி விடாதீர்கள், இந்த மலையிலேயே தங்கி விடாதீர்கள். இதையே உங்களை ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள். நிதானமாக செவியுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், எழும்பு, மீண்டும் எழும்பு, அதே வேலையை, அதே பொறுப்பை நீ செய், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். இதைத்தானே யோசுவாவிடம் சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 6, 9. இதுதான் நமக்கும். அந்த 1ஆம் அதிகாரம் 5, 6, 9 எடுத்து வாசியுங்கள். அதைத்தான் உங்களோடு பேசுகிறார். இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் என்றால், அல்லது வேறு சிலர் மற்றவர்களின் நிந்தையான பேச்சு, மிரட்டலான அறிவிப்பு, பார்த்து விடலாம், நீ எப்படி இந்த இடத்தில் வீடு கட்டுவாய் என்று, இந்த பிஸ்னஸ் நீ எப்படி இந்த இடத்தில் நடத்துவாய் என்று பார்த்து செய்ய விடமாட்டோம். ஆர்டர்களை எல்லாம் அவர் பக்கம் திருப்பி கொண்டவர்கள், துறவை ஊற்றை தூர்த்து போட்டு அதை அடைத்து விட்டு நாம் என்ன செய்கிறோம் என்று எட்டி பார்ப்பது. திருமணத்தை தடை செய்து விட்டோம், அவ்வளவுதான். இனி இவர்களுக்கு யார் பெண் கொடுப்பார்கள், யார் பெண் எடுப்பார்கள் பார்க்கலாம். இனி ஒரு கூட்டம், ஏதும் செய்யாவிட்டாலும் எப்படித்தான் இவர்கள் எழும்புவார்கள், ஏனென்றால் எல்லாம் இழந்து விட்டார்களே, உதவி எங்கும் கிடைக்காதே என்று ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது.
அல்லேலூயா. இத்தனை கூட்டத்தாருக்கு தெரியாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நானே வழியும் சத்தியும் ஜீவன் என்று முழங்கினவர் நம் கையை பிடித்திருக்கிறது அவர்கள் அறியார்கள். விட்டு விலகாதவர், ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ளவர், பராக்கிரமத்தை கட்சியாக கட்டி கொண்டிருப்பவர். இதோ நான் உனக்கு ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நம்மை பலப்படுத்தி கொண்டிருப்பதை அவர்கள் அறியார்கள். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, வயது ஒரு தடை அல்ல, எதுவும் தடையல்ல. இனிதான் உங்களுக்கு அற்புதம் ஆரம்பமாக போகிறது. உங்கள் வாழ்விற்கு முடிவை எழுதுகிறவர்கள் அவர்கள் அல்ல, நீங்கள் அல்ல. அழைத்தவரே உயர்த்துவார், அவரே முடிவை கரத்தில் வைத்திருப்பவரே முடிவு சம்பூர்ணம் என்று எழுதியிருக்கிறார். யாக்கோபு வெறும் கோலை கையில் பிடித்து கொண்டு யோர்தானை கடந்து போனார். திரும்பி 2 பரிவாரங்களோடு சொந்த தேசம் கொண்டு வந்து சேர்த்தார். ஆதியாகமம் 32:10. ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவர் அவனோடு இருந்தார். சகலத்தையும் இழந்து மாறா என்று என்னை அழையுங்கள் என்று மோவாபி தேசத்தில் திரும்பி வந்த நகோமி அவருடைய வீட்டை கட்டினார். தெருவுக்கு வந்துவிட்ட யோபுவை மீண்டும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து எல்லாரையும் அவரை நோக்கி வர வளைத்தார். உங்களோடு இருக்கிறவர் அவர்தான் சொல்லுகிறார், எழும்பு, மீண்டும் துவங்கு, நீ அடைவாய் என்கிறார். எதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டீர்களோ, எதையெல்லாம் இனி நம்மால் முடியாது என்று விட்டு விட்டீர்களோ அதை எடுங்கள், அதை துவங்குங்கள். இது ஆண்டவர் கொடுக்கும் தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 36:11 படியுங்கள். முன்பு இருந்த காட்டிலும் நற்செய்தி உண்டாக்கி தருகிறேன் என்கிறார். அவரை நம்புங்கள். மனிதர்கள் வேண்டாம், உங்களை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்கள். வலப்பக்கம் இடப்பக்கம் பாராதீர்கள். கர்த்தரையே நோக்கி கொண்டு அவரையே முன்னிறுத்தி ஆரம்பியுங்கள், செய்யுங்கள், நடவுங்கள். முடிவு வரியந்த அவரை விட்டுவிடாதிருங்கள். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் அவர்தான். 10%, 20%, 100% ஜெயம் கொடுப்பார். நம்புங்கள். எல்லாருக்கும் முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசுவா 3:7 படி. இவரை எக்காலத்திலும் நம்பலாம், ஜெபிக்கலாம். எதை செய்தாலும் எங்கு போனாலும் எதிரிகள் எங்களுக்கு முடிவு கட்டி செய்து விடுகிறார்கள். இன்று நீர் அவர்களின் யோசனை செயல்களுக்கு முடிவு கட்ட போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காமல் முறித்து போட்டு விட்டமைக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கப்படுத்த அவர்களை வெட்கப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிரகாசம் அடைவோம். உமது நாமத்தினாலே மறுபடியும் ஆரம்பிப்போம், மறுபடியும் தொடர்வோம், மறுபடியும் வெற்றி காண்போம் முழுமையாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என்னை அழைத்தவரே, ஜெயமாக நடத்துகிறவரே என் கையை பிடித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.